மண்ணெல்லாம் திருநீரு அம்மா உன் வாசலிலே ஆடி வரும் உலகத்திலே. பக்தி பாடல்லாம் கேட்கும்போது பக்தி பரவசமாகுது இல்ல. துரியான் துங்கால் மலாக்கா ஸ்ரீ அஷ்ட தசபுஜ காளியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டமாக எல்லோரும் எதிர்பார்த்த முறையில் சமய முறையோடு நடைபெறப் போகிறது. இதனையே அழைப்பாக ஏற்று அனைவரும் திரளாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள், ஆலயத்திற்குள்ள போவோம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மலாக்கா மாநிலத்தில் டுரியாந்துங்கால் புறநகரத்தில் ஸ்ரீ அஷ்டதசபுஜ காளியம்மன் ஆலயத்தில் வரக்கூடிய வைகாசி மாதம் 25ஆம் தேதி, ஆங்கிலம் 8ஆம் தேதி 6ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணியிலிருந்து 10 மணிக்குள் வரக்கூடிய மிதுன லக்கணத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவருள் அம்பாளின் திருவருள் கூடியுள்ளது. ஆகையினால் எல்லா பக்தர்களும் கலந்து இந்த பெருசாந்தி பெருவிழாவில் கலந்து அம்பாளை அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. ஆலயத்துக்கு உள்ளுக்கு வந்தோடனே பிள்ளையாருடைய அனுக்கிரகத்தை நம்ம பெறணும். இது கொடிமரம். இங்கே தான் விழுந்து கும்பிடணும். பெண்கள் பஞ்சாங்க வணக்கமும் ஆண்கள் அட்டாங்க வணக்கம் செய்யக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல தான் விழுந்து கும்பிடணும். ஒரு வித்தியாசமான முறையில் இந்த ஆலயத்துடைய அமைப்பு இருக்கிறது. இப்போ வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது. கடைசி நேர வேலைகள், திருப்பணி வேலையும் சரி, யாக வேலைகளும் போயிட்டு இருக்குது. ரொம்ப அழகா அற்புதமா இங்கே பண்ணியிருக்கிறாங்க. அருள்வாக்கு சித்தர் மரியாதைக்குரிய அம்மா சண்முகநாத சுவாமிகள் அவர்கள் ரொம்ப ஒன்று ஒன்றா பார்த்து ரொம்ப அழகா செய்திருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா இந்த கமலம் எங்கும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது, இவ்வளோ பெரிய தாமரை பூ. அதே நேரத்தில் மேலே பாருங்க, இது இன்னும் தென்னை ஓடையில் இப்படி பின்னி போட்ட பந்தல் மாதிரி ஒரு ஒரு வடிவமைப்பு. இங்கே இருக்கக்கூடிய யாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தங்க நிறத்தில் ஒரு கோல்டிஷ் கலரில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் உள்ளுக்கு கர்ப்ப கிரகம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. கோவில் என்றாலே கலை சிற்பங்கள் தானே, சிற்பங்கள் என்றாலே அது கலை திறமைகள் தானே. நம்மவர்கள் ரொம்ப அற்புதமான முறையில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோயில் கிட்டத்தட்ட 3 வருஷமாக நாங்கள் பெயிண்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க. பெயிண்டிங் வேலை 3 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. 10 வருஷமாக சிமெண்ட் வேலை, சிப்பு கட்டி வேலை 10 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. மலேசியா பொறுத்தவரையும் ஒரு 100 கோயில் தாண்டி நாங்கள் வேலை செஞ்சுருப்போங்க. எங்களால் அறிவுக்கு தகுந்தபடி நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அம்மா கற்றுக் கொடுக்குறாங்க, அதுக்கு தகுந்தாமல் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆக ஜூன் 8ஆம் தேதி மறக்காமல் குடும்பத்தோடு இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.